ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் ஆராதனை செய்வோம். கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனை பண்ணுவதும் எவ்வளவு நல்லதுங்கிறத பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனை பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. உம் பீடங்கள் அண்டையிலே அடைக்கலம் குருவிக்கு வீடு. உம் சமூக தண்டையிலே தகைவிலான் குஞ்சுக்கு கூடே. உம் பீடங்கள் அண்டையிலே ஆமென் அடைக்கலம் குருவிக்கு வீடு. உம் சமூக தண்டையிலே தகைவிலான் குஞ்சுக்கு கூடே. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாளை பார்க்கிறோம். மாலைய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாளை பார்க்கிறோம். மாலைய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் தங்கும் உள்ளம் அது ஜீவனுள்ள தேவாலயம். அது பரிசுத்தர் வாசம் செய்யும் பரலோக தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம் அது ஜீவனுள்ள தேவாலயம். அது பரிசுத்தர் வாசம் செய்யும் பரலோக தேவாலயம். சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை அவரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய வாசஸ்தலத்திலே தங்குவதே நான் வாஞ்சிப்பேன். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். ஹல்லேலூயா. பரிசுத்தர் வாசம் செய்யும் தேவாலயம். ஹல்லேலூயா. எங்கள் உள்ளத்தில் ஹல்லேலூயா கர்த்தர் நீ கிரியை செய்வீராக. பரிசுத்த தேவன் நீங்க கிரியை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
அல்லேலூயா. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களுக்கு திருப்தியாக்குவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவீராக. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவீராகப்பா. அல்லேலூயா. இந்த ஆராதனை விளக்கத்தில் எங்களை திருப்தியாக்கும், எங்களை திருப்தியாக்கும். எங்களை ஜீவ பலியாக உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாம் சொல்லுவோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுவோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே
உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகர மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த தலத்திலே வாசம் செய்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. கர்த்தரோ வேண்டார் நம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே அவர் இருக்கிறார். நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. ஆலயத்திலே வாசம் செய்கிற தேவன் நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைகளில் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய ஆலயத்தின் நன்மையின் ஆலயங்களை திருப்தியாக்குகிறவர். அல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
அற்புதர் இயேசுவே, நீர் அற்புதர் இயேசுவே. நீ நன்மைகளை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நீர் வல்லமையுள்ளவர் அப்பா, நீர் வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாக்குகிறவர், உம்முடைய நன்மையினாலே எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே. ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாக்கும் ஆண்டவரே. அப்பா, நன்மைகளை செய்கிறவர், நன்மைகளை செய்கிறவர், ஈவுகளை எனக்காக செய்கிறவர், உமக்கு நன்றி அப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு நன்மைகளை அருளுகிறவரே, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. எங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. அற்புதம் செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆலயத்தின் நன்மையினாலே எங்களை திருப்தியாக்குகிறவர், உங்களுடைய பிரசனத்தினால, உங்களுடைய மகிமையினாலே எங்களை நிரப்புகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் உண்மை துதிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான பொறுப்பெடுத்துக்கொள்ளலாம். எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அந்த 10வது வசனத்தை வாசிப்போம். 11. உன் தேவனாய கர்த்தரை மறவாத படிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகும்படிக்கு எச்சரிக்கிறார். நான் ஆண்டவருடைய காரியத்திலே உன் தேவனாய கர்த்தரை மறவாத படிக்க, ஆண்டவரை நாம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. தேவன் நம்மளை மறக்காதவர். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ, ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? நான் உன்னை மறப்பேனோ. நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த வாக்கு தத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நாமும் தேவனை மறக்கக்கூடாது. நாம கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அப்போ ஏன் மறக்கக்கூடாது? கர்த்தரை எதுக்கு மறக்கக்கூடாது அப்படின்னு அந்த 10 வசனத்தை வாசிப்போம். 10 வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்து அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரி. அப்போ ஆண்டவரை ஏன் நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் தேவன் நம்மளை திருப்தியாய் நடத்துகிறார் இல்லையா? நம்மளை திருப்திப்படுத்துகிற தேவன். நம்மளை திருப்தியாய் நடத்துகிறதுனால நீ அவரை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. நீ அவரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரை மறக்காதபடிக்கு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ எதுக்கு மறக்கக்கூடாது? எதுக்கு நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை, உங்களையும் என்னையும் அவர் திருப்தியாய் நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அந்த ஏசாயா 52 வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலம் இல்லையா? மகா வறட்சியான காலம். அப்போ வறட்சி என்பதே பெரிய காரியம். ஆனா மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அப்ப தேவன் நம்மளை திருப்திப்படுத்துகிறார். எவ்வளவு வறட்சி, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் என்னையும் உங்களையும் அவர் திருப்தியாய் நடத்துகிறார். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை திருப்தியோடு கூட நடத்தின தெய்வத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை, நாம இன்னும் சொன்னதே சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? நானும் சொல்றேன், கஷ்டத்தை தான் இன்னும் சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா எவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் கர்த்தர் நம்மளை திருப்தியாய் நடத்தினாரே. எவ்வளவு வறட்சினை, எவ்வளவு வறட்சி, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் தேவன் அவைகளுக்கு நடுவில் நம்மை திருப்திப்படுத்தினாரே.
கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்லாம் பாருங்க, நாங்கள் கிறிஸ்துமஸ் எப்போவுமே கிறிஸ்துமஸ் டைமில் எங்களுக்கு பண பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஆரம்ப நாட்களில் இருந்து 12 ரூபா காணிக்க வந்த நாளில் இருந்து அந்த டீ போடுறதுக்கு காசு இருக்காது, முறுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு 10 பேர் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க காசு இருக்காது, எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியாது, யாராவது எடுத்து தர மாட்டாங்களான்னு சொல்லி என் பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ இன்னைக்கு பார்க்குறோம், கர்த்தரை பார்க்குறோம் இல்லையா. கடைசி வரைக்கும் என் மகன் இளையவ கேட்டாப்பா, எப்போ எனக்கு ட்ரெஸ் எடுக்கலை, ஏதாவது காசு தந்தால் நல்லா இல்லைங்களான்னு ஜெபம் பண்ணு. அப்பாவுக்கு வந்தால் தருவேன் இல்லையா. நம்ம அப்பாவுக்கு யாராவது தந்தாங்கன்னு நான் செய்வேன். நிறைய காரியங்கள் இருக்குது, அதனால் நீ அப்பாவுக்கு தந்தால் நான் உனக்கு செய்வேன், பிள்ளைகளுக்கு நான் செய்வேன். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அன்று அந்த நாட்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக இருந்தது. இன்றைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, ஆனால் கர்த்தரை சார்ந்திருக்கிறது. கர்த்தர் கொடுத்தால் உண்டு இல்லையா. கர்த்தர் கொண்டு கொடுத்தா, கர்த்தர் சொன்னா யாரை கொண்டும் கர்த்தர் உதவி செய்யலாம். அதுக்காக இவங்க தான் உதவி செய்வாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்தந்த சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் யாரை கொண்டும் நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகளை சந்திப்பதிலே அவர் உண்மை உள்ள நல்ல தேவன். கர்த்தராவது மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்தில் சோத்திரம் ஒரு 15 சேரீ எடுத்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். 15 சேரீ மிகவும் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்க உதவி செய்தார். அதில் 5 சேரீ கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த காணிக்கையில், எனக்கு வந்த காணிக்கையில் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. ஒரு சிலர் எடுத்து கொடுத்தாங்க, சோத்திரம் யாருக்கிட்டையும் கேட்கல, அவங்களா கேட்டாங்க, எடுத்துத்தாங்க, கொஞ்சம் பார்த்து எடுத்துத்தாங்கன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம குறைவாக எடுத்துடக்கூடாதுங்க வேண்டி கொஞ்சம் பார்த்து எடுத்துத்தாங்க. அடுத்த தடவை சொல்லிடுவேன், கர்த்தர் சித்தமானா இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் விலை கூட எடுத்துத்தாங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இலவசமாக கொடுக்கறதுனால ஏதோ ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துடக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது இல்லையா. நாம் விலை உயர்ந்த ட்ரெஸ் பண்ணுறோம். எனக்கு ஒருத்தங்க இந்த சிப்பை எடுத்து கொடுத்தாங்க, இந்த ரேட்டை பார்த்தேன். நம்ம சோத்திரம் தம்பி தம்பி முத்துராஜ் தம்பி முதல்ல 6 மணி நேரம் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் கேட்டாங்க, அப்புறம் சேர் 2 ட்ரிப் எடுத்து கொடுத்தாங்க. கேட்டாங்க, நான் ட்ரெஸ்ஸு தம்பி எனக்கு சேட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது அதிகமான வேலை அந்த சிப்பா நான் பார்த்தேன், அதிகமான வேலை. சோத்திரம் ஆண்டவர் அப்படி கர்த்தர் நான் எடுக்க மாட்டேன், நான் பணத்தை கொடுத்து அப்படி நிச்சய மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். கர்த்தர் யாரை கொண்டாவது கர்த்தர் நடத்துக்கிறேன். ஒவ்வொருத்தங்க கொடுக்கும்போது எனக்கு அதிகமான விலையை கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தாருங்க. கர்த்தராவது மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. காரணம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நானும் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் இல்லையா. எனக்கு பெஸ்ட்டாக வருது இல்லையா. அப்போ நானும் ஆண்டவரை கொடுத்த காணிக்கையில் எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஒரு 5 சேரீ ஒரு தம்பி வருவாங்க அங்கே கலெக்ஷன் பண்ண, அவங்களோட சொல்லி ஒரு 5 சேரீ எடுத்து ஒரு அதில் ஆண்டவரை அறியாதவங்களுக்கு ஒரு 3 பேருக்கு ஒரு 4 பேருக்கு கொடுத்தோம். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. மிகவும் முடியாதவங்களுக்கு தான் உதவி செஞ்சோம், கொடுத்தோம். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆக எல்லாருக்கும் அல்ல, முடியாதவங்களுக்கு சோத்திரம் கொடுத்தோம். கர்த்தர் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு சிலர் கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன், நான் அடுத்த தடவை உங்களுக்கு நான் தரமாட்டேன், நீங்கள் 4 பேர்த்துக்கு எடுத்து தரணும். கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. எல்லாம் ஹல்லேலூயா. நான் அப்படி தான் ஜெபம் பண்ணி கொடுக்குறேன், ஆண்டவரே அடுத்த தடவை இவங்க மற்றவங்களுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும் இல்லையா. தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நாங்கள் எதிர்பார்த்தோம், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சேரீக்கு நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம், இல்லைன்னு சொல்லலை. அழுக்காக தான் இருக்கும் எங்களுக்கு, இல்லை பழைய ட்ரெஸ்ஸை தான் நாங்கள் போட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு எப்படியாவது இந்த வருஷம் 5 பேர்த்துக்கு கொடுத்துருவோன்னு சொல்லி பிடிவாதமாக ஜெபம் பண்ணி எடுத்து கொடுத்தோம். கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. அடுத்த நானே 10 பேர்த்துக்கு எடுத்து கொடுக்கணும். இந்த ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கொடுக்கிறவங்கள அல்ல, நம்ம மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் இல்லையா. நம்ம எப்பவும் நானோ நீங்களோ கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்காக இல்லை, மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நாம் உதவி செய்யும். ஆக இந்த வருஷத்தில் ஒரு 15 சேலை வந்துச்சு, என்ன சேர்த்து அந்த 15 சேலை 15 பேருக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தா. ஆண்டவர் அறியாத ஒரு 5 பேருக்கு அந்த உதவி செய்தா. கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆண்டு தொடர்ந்து ஆசீர்வதிப்பா. அப்போ எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம கடந்து வந்தாலும் கூட நம்மளை திருப்தியாய் கர்த்தர் நடத்தினாரே, அந்த தெய்வத்தை நம்ம மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறோம் இல்லையா, எவ்வளோ கஷ்டம், அப்படி பிரச்சனை, எத்தனையோ காரியத்தை நம்ம தாண்டி வந்திருக்கிறோம்.
நம்ம கடந்து வந்திருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதிகமான கண்ணீர், தாவீதை போல அழுகிறதுக்கு பலன் இல்லாத அளவுக்கு அவன் கண்ணீர் விட்டு அழுதான், எல்லாவற்றையும் இழந்தான், தன்னை திடப்படுத்தினான். கர்த்தருக்கு சமூகத்துக்கு கடந்து போனா, போ, நான் எல்லாவற்றையும் திருப்பி கொள்வான். கத்மயம் உண்டாலும் இல்லையா, நான் போகலாமான்னு கேட்கிறான். இப்போ நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். கத்மயம் உண்டாலும் இல்லையா, அஜலோய்யா. ஆனால் என்ன அப்படின்னா, தாவீது அவ்வளவு நெருக்கம். கூட இருந்தவங்களே அவனை கல்லெறிஞ்சாங்க, கூட இருந்தவங்களே நிந்தித்தாங்க. அப்ப எவ்வளவு நெருக்கம் பாருங்க. ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இழந்து போன எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம மறக்கவே கூடாது. அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மை செய்த ஆண்டவராகி தேவனை நான் மறக்கவே கூடாது. எல்லாத்தையும் மறந்தாலும் கர்த்தரை மறக்க கூடாது. கத்மயம் உண்டு. ஹல்லேலூயா. நம்மள அந்த உலகம் மறந்துடும், நம்ம உதவி செஞ்ச மறந்துடுவாங்க, நம்ம செய்த காரியத்தெல்லாம் மறந்துடுவாங்க, நான் கூட மறந்துடலாம். கர்த்தர் மறக்காதவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்காத தெய்வம். அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை. தாய் கூட மறந்து போயிடலாம் இல்லையா, பால் கொடுக்கிற தாய் மறந்து போயிடும். ஆனா கர்த்தர் மறக்காதவர். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மறக்காத தெய்வத்தை நீங்க ஸ்தோத்திரம் மறக்கவே கூடாது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களை திருப்தியாய் நடத்துகிறார், மகிமையாய் நடத்துகிறார், கடந்து வர உதவி செய்தார். அந்த தெய்வத்தை நீங்க என்ன செய்யாதங்க, மறக்காதங்க. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அந்த 12 வாசிப்போம். 12 வசனம். அதாவது 8-12. நல்ல வீடுகளை கட்டி அவைகள். இரண்டாவதாக அதாவது மறக்காத தேவன், அதாவது நம்மை திருப்தியாய் நடத்தின தேவன். இரண்டாவது, நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளே குடியிருக்கும் பொழுது. ரெண்டாவது காரியம் அப்படின்னா, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருக்கும் பொழுது அப்படின்னா எதை காட்டுகிறது அப்படின்னா, கர்த்தர் உங்களை குடும்பமாய் வைத்திருக்கிறார். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வீடு கட்டப்படுவது போல கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறார். நீங்கள் குடும்பமாய் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார், குடியிருக்க பண்ணுகிறார். அதாவது நீங்க அனாதையை போல குடும்பம் இல்லாமல் நீங்கள் அலைந்து திரிகிறவர்கள் அல்ல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டு. ஹல்லேலூயா. இந்த குடும்பம் இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது எங்க போறதுனே தெரியாது, எப்படி சாப்பிடணும். அதாவது பணம் இருந்தாலுமே அந்த ஒரு நிலையான இடத்துல அவங்களால இருக்க முடியாது இல்லையா. ஒரு நிலையான ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் கூட குடும்பமாய் இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார், மனிதர்களாகிய நாமும் விரும்புகிறோம். ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார், அவர்கள் வீடுகளை கட்டி அதில், அதாவது என்ன செய்ய, அவைகளை குடியிருக்கும் பொழுது, நல்ல வீடுகளை கட்டி அதில் குடியிருக்கும் பொழுது. அப்போ தேவன் இந்த வருஷத்தில் வீட்டை கட்டுகிறது மாத்திரமல்ல, தேவன் உங்களை குடும்பத்தை தேவன் கட்டுவார், குடியிருக்க பண்ணுவார். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய குடும்பம் கட்டப்படணும். அதாவது சில வீடுகளை பாருங்க, எத்தனை கோடிக்கு அந்த வீடு இருந்தாலும், பல கோடி செலவழித்து அந்த வீடு இருந்தாலும் அதை பூட்டி போட்டால் பாருங்க களை இழந்து போயிடும் இல்லையா. அதில் ஒரு குடும்பம், ஒரு சின்ன சீட்டு போட்ட வீடு, ஓலை வீடாக இருந்தாலும், எந்த வீடாக இருந்தாலும், அந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு கலங்கலையாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா. கத்மயம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த சீட்டு போட்ட வீடோ ஓலை வீடோ, ஒரு சின்ன எளிமையான வீட்டில் ஒரு குடும்பம் இருந்தால் அந்த வீட்டுக்கு பெருமையாக இருக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். 1 கோடிக்கு மேலே பல கோடி, 100 கோடிக்கு நம்ம வீட்டை கட்டினாலும் அங்கே குடும்பம் இல்லை அப்படின்னா அந்த வீடு வேஸ்ட். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல், நல்ல வீடுகளை கட்டி நீங்கள் குடியிருக்கும் பொழுது என்று சொல்றார். அப்போ தேவன், நீங்கள் வீட்டை கட்டுகளாக நீங்கள் தேவன் குடியிருக்கிறதுனால நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை மறக்கக்கூடாது. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை குடும்பமாய் வைத்திருக்கிறீர், நீர் என்னை குடும்பமாய் வைத்திருக்கிறீர். என் குடும்பத்துக்குள்ள எந்த குழப்பம் இல்லை, மனஸ்தாபங்கள் வரலாம், அடிக்கடி வரலாம். ஆனால் தேவன் அவைகளெல்லாம் சரிப்படுத்தி குடும்பமாக ஒரு ஐக்கியமாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியமாக வைத்திருக்கிறார். எத்தனையோ குடும்பங்கள்
பிரிந்து இருக்கலாம் இல்லையா? எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த வருஷத்தில் பிரிந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் சேர பண்ணுவா. அது மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வாழ்க்கை. ஆண்டவர் வீடு கட்டுகிறது மாத்திரமல்ல, கட்டப்பட்ட வீட்டில் கர்த்தர்களை குடியிருக்க பண்ணுகிறார். சிலவங்க கட்டின வீட்டில் குடியிருக்க முடியாது இல்லையா? ஏதாவது பிரச்சனை, ஏதாவது காரியங்கள்லாம் இருக்கும். ஆனால் கட்டின வீட்டில் குடியிருக்க முடியாது. அருமையான சகோதரி கூட என்கிட்ட பேசும்போது சொன்னான், ஃபஸ்ட் அந்த வீடு என் கையை விட்டு போயிடுமோன்னு நினச்சேன், அழுதேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தேன். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு காரியம் நடந்தது அன்னைக்கு தான் தெரியும் இல்லையா? அன்னைக்கு சொல்லும்போது தான் தெரியும் அந்த வீடு, இந்த வீட்டுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. கர்த்தர் அந்த வீட்டை நிலைக்க பண்ணினார். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் குடியிருக்க பண்ணினார். கர்த்தர் மகிமையுண்டாவதாக. அப்போ தேவன் நம்மளை குடியிருக்க பண்ணியிருக்கிறார். தேவன் நம்மளை குடும்பமாய் வைத்திருக்கார். அவங்க டீச்சர் சார் சொன்னார், நாங்களை குடும்பமாய் சார் கூட எதை சொன்னார், சோதனை அவங்க சொந்த பந்தம் எல்லாமே பிள்ளைகள் மாத்திரம் எல்லாம் ஐக்கியமாக இருந்தோன்னு சொன்னாங்க. மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். குடும்பங்கள் சேர்வது மிகவும் கர்த்தருடைய பெரிய அனுக்கிரகம். அந்த வாய்ப்பை நம்ம விடவே கூடாது. இல்லை, நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தணும். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. நாங்கள் அடிக்கடி பிள்ளைகளுக்கு சொல்லுது, எங்களுக்கு நிறைய செலவு வரும். எனக்கு நிறைய செலவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த பிள்ளைகள் கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் வந்தால் ஸ்தோத்திரம், மனைவிக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதை ஸ்தோத்திரம் அதை பார்ப்பேன். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. என் தேவன் அதற்காக வைத்திருக்கு இல்லையா? எல்லாரும் வரும்போது ஸ்தோத்திரம். இப்போ 13 பேர் நாங்கள் இருக்கிறோம் குடும்பத்தில், 13 பேர் இல்லையா? ஆமாம், இன்னும் குழந்தைகள் இவெல்லாம் பிறந்து இதாச்சு, கிருபா கல்யாணம் முடிஞ்சால் இன்னும் எண்ணிக்கை கூடும். அப்போ எங்கே போனாலும் வேணும் தான் பிடிக்கணும், கார்லாம் காணாது இல்லையா? ஆனால் குடும்பமாய் ஒரு இடத்துல, சின்ன குடும்பமும் பெரிய குடும்பம், குடும்பமாய் ஒரு இடத்துல கூடி வருவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது சொல்லுவையா. 2 பிள்ளை இருக்கலாம், 1 பிள்ளை இருக்கலாம், தப்பு சொல்லலை இல்லையா? நம்ம குடும்பமாக கூடி வருவதை தேவன் விரும்புகிறார். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. பிசாசு வெட்கப்படுவான். இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்த பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. குடும்பத்தை எப்படியாவது அதை கட் பண்ணி விடுவான், ஐக்கியத்தை கெடுப்பான், கோல் சொல்லுவான். குடும்பத்துக்குள்ளே கோல் சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ள அப்படியே பிரிவினை உண்டு பண்ணி தனித்தனியாக நிற்கும் பாருங்க. கர்த்தர் மகிமை. நம்முடைய குடும்பத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும், நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் கடந்த நாட்களிலே, இன்னும் வரப்போற நாட்களிலே வீட்டை கட்டுவது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் தேவன் கட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கட்டப்பட்ட நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக தேவன் இதுவரைக்கும் என்னை குடியிருக்க பண்ணியிருக்கிறார். அதற்காக கர்த்தரை மறக்கவே கூடாது. அவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரிந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் சேர்க்க உதவி செய்வார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 3ஆவதாக 8ஆம் அதிகாரத்தில் அந்த 14 வாசிப்போம். 14. உன் இருதயம் மேட்டின்மை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினவர். அப்போ 4ஆவதாக அவர் என்ன செஞ்சாரா? அதாவது ஸ்தோத்திரம், அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தெய்வத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. நம்மளை அடிமைத்தனத்தில் எவ்வளவோ அடிமைப்பட்டு கிடந்தோம். பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். பில்லி சூனிய கட்டுனால அடிமைப்பட்டு கிடந்தோம். தவறான பழக்க வழக்கத்திலே அடிமைப்பட்டு கிடந்தோம். நிறைய காரியத்தில் அடிமைப்பட்டு, கடன் பிரச்சனையிலே அடிமைப்பட்டு கிடந்தோம். எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் கடந்த நாட்களிலே அந்த அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் என்னையும் உங்களையும் விடுவித்தாரே, அந்த தெய்வத்தை மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மறக்காம இருக்கிறதுக்கு காரியத்தை சொல்லிடுவாரு இல்லையா? கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம், போராட்டம் சந்திச்சிருக்கிறோம். எதுலையும் அடிமைப்பட்டு வெளியே வர முடியாது. சில தவறான பழக்க வழக்கத்தில் வெளியே வர முடியாது. தவறான பழக்க வழக்கத்தில் இருந்து நம்ம வெளியே வர முடியாம இருந்தோம். கட்டுகள்ல இருந்து, பிரச்சனை தருத்தரத்துல இருந்து, கடன் பிரச்சனையில இருந்து விடுவிக்க முடியாம இருந்தோம். வெளியே வர முடியல. திரும்ப கடன் வாங்குவோம், திரும்ப அதிலே போய் விழுவோம். நம்ம செஞ்சதையே மறுபடியும் செய்வோம். ஆண்டவராய் தேவன் அதுல இருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். நம்மளை விடுதலையாக்கின தேவனை நாம் மறக்கவே கூடாது. கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா.
அதான் சொல்றாரு, உன் இருதயம் மேட்டின் அடையக்கூட. உனக்கு மேட்டின் வரும்போது ஒன்று நினைக்கணும், ஐயோ எப்படிலாம் நாம இருந்தோம் இல்லையா இல்லையா. விடுவிக்கப்பட்ட உடனே பேச்செல்லாம் மாறும் இல்லையா. பேச்சு மாறும், பழக்க வழக்கம் மாறும், ஒரு நம்ம ராஜா மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் என்ன, நம்ம உயர உயர நம்ம தாழ்மையாக இருக்கணும், மற்றவங்களை மதிக்க பழகணும் இல்லையா. நீ எல்லாம் அப்படின்னு நினைக்கப்படாது, நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கப்படாது. நமக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பு கற்று தரலாம், பொருளாதாரத்தை நம்மளை உயர்த்தலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தலாம். அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவனுக்கெல்லாம் ஜோமனே தெரியாது சொல்லவே கூடாது. நாம கத்தர் நம்மளை உயர்த்திட்டு இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லையா. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் இல்லையா, நம்ம அடிமைப்பட்டு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. மதிக்காத ஒரு இடத்துல இருந்த நம்மை ஆண்டவராகி தேவன் இயேசு கிறிஸ்து விடுதலைக்கு வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை மறக்கக்கூடாது, நமக்குள்ள மேட்டின்மை இருக்கவே கூடாது. எவ்வளவு வசதி வந்தாலும் சரி, எவ்வளவு உயர்வு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சி சம்பளங்கள் கூண்டாலும் சரி, தெய்வத்தை மறக்கக்கூடாது. ஜனங்களை மதிக்க பழகணும். அல்லேலூயா. மற்றவர்களை மதிக்க பழகணும், மற்றவங்களை கனப்படுத்த பழகணும். ஒரு சமயம் அவங்க கனப்படுத்தாம போகலாம், நாம் அவங்கள கனப்படுத்துவோம் இல்லையா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய பேச்சு என்னைக்குமே அகராதியா இருக்கப்படாது, நம்முடைய பேச்சு என்னைக்குமே அகராதியா இருக்கப்படாது. மற்றவங்களை வேதனைப்படுத்தலாமா நம்முடைய வார்த்தை இருக்கப்படாது. நம்முடைய வார்த்தையிலே பணிவு இருக்கணும், நம்முடைய பார்வையிலே நம்முடைய நடக்கையில எல்லாவற்றிலையும் நாம் பணிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு சிலுவையின் மரணப்படி நம்ம தம்மை தாழ்த்தினார், மேட்டின்மை சிந்த வரக்கூடாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது இல்லையா, அழிவுக்கு முன்னானது எனது கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார், ஆசீர்வதிப்பார். விடுவித்த தெய்வத்தை மறக்கவே கூடாது. ஐந்தாவது காரியம், 6வது வசனம் வாசிப்போம். 6வது வசனம். அதாவது 8:15 உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில இருந்து உனக்காக, இந்த வார்த்தை நல்லா இருக்கு இல்லையா, உனக்காக. எல்லாம் சொல்லுமா, எனக்காக சொல்லுவோமா, எனக்காக, உனக்காக என்ன செஞ்சாராம், பாறையான கண்மலையை அவர் கண்மலை தண்ணீரை என்ன செஞ்சார், புறப்பட பண்ணினார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, எனக்காக. எல்லாம் சொல்லுவோமா, எனக்காக ஆண்டவர் என்னை அழைத்த ஆண்டவர் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக கற்பாறையான கண்மலையில இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஐயா, தண்ணீர் இருக்கிற இடத்துல இருந்தல்ல, தண்ணி ஓட ஆற்றில இருந்தல்ல, தண்ணீர் இருக்கிற ஊற்றுல இருந்தல்ல, தண்ணீர் இல்லாத பாறையான கண்மலையில இருந்து எனக்காக, என் குடும்பத்துக்காக தண்ணீரை வர பண்ணினார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் மறப்பேனா? எனக்காக. இந்த வார்த்தையை நீங்க அப்படியே பிடிக்கணும். எனக்காகவே என் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். எனக்காக என் ஆண்டவர் எதையும் செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு அந்த வசனம் நல்ல, உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர்.
அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ கருத்தில் அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார், நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எனக்காக என் தேவன் இதையும் செய்வார். எவ்வளவு பெரிய வனாந்திரம் தான் சரி, பாறையா இருந்தாலும், ஈரப்பசை இல்லாத பாறை உள்ள கண்மலையில இருந்து என் தேவன் எனக்கு தண்ணீரை புறப்பட பண்ணினான். என் குடும்பத்துக்கு தண்ணீரை புறப்பட பண்ணினான். என் பிள்ளைகளுக்கு தண்ணீரை புறப்பட பண்ணினான். அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் மறப்பது எப்படி? அற்ப காரியம், அற்ப காரியத்துக்காக மறந்து போறோம் இல்லையா? ஆண்டவர் வேண்டான்னு சொல்றோம், கோவப்படுறோம். சின்ன காரியம், 5 நிமிஷம் சுகத்துக்காக தேவன் நமக்கு உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் நினைச்சு பாருங்க. 28 வயசுல சாக வேண்டியவன் ஏன் போன அக்டோபர்ல பிரச்சனை சந்தித்தேன் இல்லையா? சாரி நவம்பர்ல எனக்கு ஒரு மரண பயம் எனக்கே வந்துட்டு. ஆனா தேவன் ஜீவனின் பலனை கொடுத்து நீ வைத்திருக்கிறார். கதுமையும் உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோம்பர சொன்னது மாதிரி எவ்வளவு காரியங்கள். இப்படிப்பட்ட தெய்வத்தை மறந்து நம்ம எதை சாதிக்க போகிறோம்? ஜீவன் போயிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? ஜீவனின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. நம்ம மேன்மையை பாராட்ட நமக்கு என்ன இருக்கு? மேட்டின்மை அடைவதற்கு நமக்கு என்ன இருக்கு? கர்த்தரை மறப்பதற்கு நமக்கு எப்படி? இவ்வளவு காரியத்தை கர்த்தர் செய்திருக்கும் பொழுது இந்த நல்ல தெய்வத்தை நம்ம மறக்க முடியுமா? மற்றவங்க செய்த உதவியை கூட நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நான் எப்படி நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அன்னைக்கு பணியாளருக்கு போன சொன்னேன், அன்னைக்கு கொடுத்த 50 ரூபா காணிக்க இல்லை ரொம்ப பிரயோஜனம். அன்னைக்கு கொடுத்தவங்க காய்கறி, இந்த கருப்பட்டி, சில கிராமத்தில் பயிர் வகைகள்லாம் தருவாங்க. பாம்போல பயில தூக்கிட்டு வருவேன். இன்னைக்கு அதே ஊரில் போய் பிரசவம் பண்ணேன். 27 வருஷம் போயிட்டு இருக்கிறேன் அந்த பனையூர் கிராமத்துக்கு. நான் கடாக்களை தின்னவில்லை, நான் யாரையும் அங்கே களவாடவில்லை. எனக்கு கொடுத்த ஊழியத்தை பொறுப்புகளை கரெக்டாக இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வந்துட்டேன். அவங்க சொல்லாங்க, இன்னைக்கு சொல்றாங்க, பாஸ்டர் அண்ணிலேருந்து வந்துட்டு இருக்கார் பாவம், ஒரே ஒரு தம்பி மாத்திரம் எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். கிடைச்ச வேலையை விட்டுட்டு வந்துட்டான். ரயிலில் டிரைவராக போனால் விட்டுட்டு வந்துட்டான். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கு. 2வது ஜாப் பண்ணோம், எக்ஸாம் எழுதுனா இன்னைக்கு ஆஃபீஸராக போயிட்டான். அவன் எனக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறான், இந்த ஊழியத்துக்கு உதவி செய்ய. ஆனால் வாய் விட்டு கேட்க மாட்டேன். அப்புறம் பாஸ்டர் சொல்லுங்க அப்படிமா, ஒன்றும் சொல்ல மாட்டேன், சிரிப்பு. கத்து மையம் முன்னாடி ஐயா அதே ஊரில் இன்னும் நன்மை பெற்று நிறைய மறந்துட்டாங்க இல்லையா? நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சிலர் என்னை நினைக்கிறாங்க. நம்ம அதுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம். அன்னைக்கு செஞ்சதுக்கு நான் மறக்கலை. அந்த சின்ன கிராமம் மறக்கலை. அவங்க கொடுத்த சின்ன உதவி எனக்கு அன்னைக்கு பலனா இருந்தது, நான் மறக்கவே இல்லை. ஆனால் தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சிருக்கிறார். அவரை மறக்கலாமா? அவரை விட்டு விலகலாமா? அவருக்கு துரோகம் பண்ணலாமா? கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக தண்ணீரை திறந்து விட்டார். என் குடும்பத்துக்காக தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காகவே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நமக்காகவே சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிரிக்கிறவர். உலகத்துக்கு அல்ல, ஒரு கூட்டத்துக்காக. உலகத்துக்காக கர்த்தர் கடலை திறக்கல, ஒரு சின்ன கூட்டத்துக்காக கர்த்தர் நினைச்சா தேவ ஜனத்துக்காக எதையும் செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 6வது காரியம், 6வது 8:16 வாசிப்போம். 8:16 சோதரன். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவிய நான் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தருமான உன் தேவனை கர்த்தரை நீ மறவாத. அப்போ நீ அறியாத மன்னா, வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாத இடத்துல நீ அறியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார்.
வனாந்தரத்தில் ஒன்றும் இருக்காது இல்லையா? வனாந்தரத்தில் எதுவுமே இருக்காது. குடிக்க தண்ணீர் இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்கு. வனாந்தரம் என்ன ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எந்த நன்மையும் கொடுக்காத இடம் வனாந்தரம். நல்லது செய்யாத ஒரு இடம் வனாந்தரம். அப்படிப்பட்ட அந்த வனாந்தரத்திலே நீ அறியாத மன்னாவை உனக்கு தந்து உன்னை போஷித்தான். ஒன்றுமில்லாத இடத்துல உங்க அறிவு கெட்டாத காரியத்தை செய்து உங்களை போஷித்து நடத்தினார். அப்படிப்பட்ட தெய்வத்தை மறக்க முடியுமா? கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத இடம், எந்த உதவியும் இல்லாத இடம், யாரும் உதவி செய்யாத நிலைமையில இடத்துல, ஒரு ஈரப்பசியே இல்லாத இடத்துல நம்ம அறிவு கெட்டாத காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்து நம்மளை போஷித்து நடத்தினாரு. அவரை மறக்க முடியுமா? அவரை ஸ்தோத்தரிக்கணும். அந்த 24 வருஷத்தை அதை செய்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக 7வது 8:18 வாசிப்போம். 8:18. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பதற்கான, உன்னை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு உண்டான பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். சொல்ல முடியல, நான் சம்பாத்தியம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் கடந்து போனேன். இந்த நான்கிற வார்த்தை வரவே கூட கிருபையினால இல்லையா? நான் ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ண நடக்குமா அப்படி சொல்லக்கூடாது. செபித்தோம், கர்த்தர் உதவி செய்தார். நான் சம்பாத்தியம் பண்ணேன், லேசா டச் பண்ணிட்டாரா ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? நம்ம சொல்ல, நான் அப்படி கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், நான் பிரயாசப்பட்டேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு அந்த மேல 17, என் சாமர்த்தியம் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க நீ எச்சரிக்கையா இருக்கும். இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் கொடுத்த பலன். எல்லாரும் கண்களை சோமோ. இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. என்னால ஒண்ணுமே கிடையாது, நான் ஒரு ஒண்ணு கிடையாது, டம்மி பீஸ். இந்த யாரை மதிப்பா இல்லையா? ஆமா, அந்த கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு ஆட்களை தந்தது, கட்டிடம் தந்தது எல்லாமே கர்த்தர். ஏன் ஞானம், ஏன் சாமர்த்தியம் கிடையாது. அப்புறம் சொல்ற வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எதுவுமே என்னால நடந்தது கிடையாது, நடக்க போவதும் கிடையாது. கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். தேவன் எனக்கு தர வேண்டியதை தாரார். அது மனுஷீகத்தில் நம்ம வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணாலும், வீடு வாசலை ஏற்படுத்தினாலும், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், எதை வாங்கினாலும் சரி, இது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என் தேவன் எனக்கு கொடுத்த பலன். எல்லாரும் கண்ணு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய ஐஸ்வர்யவான். டக்குனு ஸ்டோக் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு சைடு செயலிழந்து போச்சு. எப்படி வேலை செய்ய முடியும்? இல்லை, எப்படி தொழில் பண்ண முடியும்? அதனால சொல்ல, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குண்டான பலனை அவர் தந்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். என் சாமர்த்தியம், அது என் பலன், இது நான் பண்ணது, என்னுடைய ஞானம், இது என்னுடைய அறிவு, இது என்னுடைய திறமை. நான் ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் கிருபையா எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இது என்னால, இது என்னால, இது என்னால, என்னால அல்ல, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னால அல்ல, என் தேவனாலே. என் தேவன் கொடுத்த பலத்துல நான் இதை செய்தேன். என் தேவன் கொடுத்த பலத்துல நான் இதை சம்பாதித்தேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை மறக்க கூடாது. அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண. லஞ்சம் போனோமா? 7 காரியத்தை நான் சொன்னேன் ஒரே அதிகாரத்துல. லஞ்சம் எல்லாருடைய எளிமை நிற்போம். எல்லாரும் எளிமை நின்று ஒரு 7 காரியத்துக்காக
ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் உங்களை திருப்தியாய் நடத்தினார். திருப்தியாய் நடத்தின தெய்வத்தை நம்ம மறக்கக்கூடாது. நல்ல வீடுகளை கட்டி தேவன் அதில் கூடியிருக்க பண்ணினார். நம்மளை குடும்பமாய் ஐக்கியப்படுத்தினார். குடும்பத்தில் கர்த்தர் நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தினார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு நல்ல ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பம் பிரியாதபடி என் குடும்பத்தில் நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கீங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் குடும்பத்தில் நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறீங்க. இந்த ஐக்கியம் இன்னும் ஸ்திரப்படும். நாங்கள் குடும்பமாய் காணப்பட வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற இன்னும் சில குழப்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாம் மாறடும் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் உண்டாகட்டும், குடும்பத்துக்கு நல்ல ஐக்கியம் உண்டாகட்டும். அப்படியே அந்த உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுது? நல்ல வீட்டை கட்டி அவர் உங்களை குடியிருக்க பண்ணுகிறார். குடியிருப்புன்னு ஒரு சமாதானம் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை குடும்பமாய் வைத்திருக்கீங்கப்பா, எங்கள் பிள்ளைகளோடு கூட வைத்திருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களை ஆசீர்வதிக்கணும், எங்கள் பெற்றோரை ஆசீர்வதிக்கணும், எங்கள் கூட பிறந்தவங்களை ஆசீர்வதிக்கணும். நாங்கள் குடும்பமாய் கட்டப்பட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தை நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி தாங்க. குழப்பங்கள், பிரிவினைகள், போராட்டங்கள், வன்கண் ஆவிகள் விலகி போகண்டே நாமத்தில். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் உங்களை திரட்சியாக்கி அவர் உங்களை பெருக பண்ணினாரே. 8:13 அவர் உங்களை திரட்சியாக்கி அவர் உங்களை பெருக பண்ணினாரே. அவர் உங்களை பெருக பண்ணினாரு, அவர் உங்களை திரட்சியாக்கினாரு, அவர் உங்களை பலப்படுத்தினாரு, அவர் உங்களை பலகீனங்களா எடுத்து போட்டாரு. அவர் உங்களுடைய ஆடு மாடுகளையும் அவர் உங்களுக்கு உண்டானவைகளை அவர் பலப்படுத்தி திரட்சியாக்கி அவர் உங்களை பெருக பண்ணினாரு, வர்த்திக்க பண்ணினாரு. ஒரு விருத்திய தேவன் குடும்பத்தில் கட்டளையிட்டாரு, உங்க கையின் பிரயாசத்துல கட்டளையிட்டாரு. ஒரு விருத்தியை ஏற்படுத்தின தெய்வத்தை மறக்கவே கூடாது. ஆண்டவரே சோதரையா, இயேசுவே எல்லா அடிமைத்தனத்தை தேவன் என்னை விடுவித்தார். எல்லாம் நான் அடிமைப்பட்டு கிடந்த எல்லா இடத்துல இருந்து, நான் நோயில் அடிமைப்பட்டு கிடந்தேன், நான் கடன் பிரச்சனை அடிமைப்பட்டு இருந்தேன், தவறான பழக்க வழக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்தேன், நான் வெளியே வர முடியாம இருந்த ஆண்டவரே நீர் என்னை தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்தீங்க. என்னை ஆசீர்வதித்துங்கப்பா. ஆண்டவரே நான் உங்களை மறக்கவே கூடாது. ஆண்டவரே எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக ஆண்டவரே பாறையான கண்மாயில இருந்து அந்த தண்ணீரை புறப்பட பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக நன்மை செஞ்சீங்களே. ஒன்றுமில்லாத இடத்திலேயோ என்னை போஷித்து நடத்துனீங்களே. நான் அறியாத காரியங்களை கத்த செய்தீங்களே ஸ்தோத்திரம். நான் அறியாத 8ஆவது பெரிய காரியங்கள், நீ அறியாத 8ஆவது பெரிய காரியத்தை நான் உனக்கு நான் செய்வேன். நீ அறியாத காரியத்தை நான் உனக்கு நான் செய்வேன். உன் அறிவு கெட்டாத காரியத்தை நான் செய்வேன். எல்லாரும் கரங்களை வைத்தோமா, எல்லாரும் கரங்களை வைத்து நீங்கள் அறியாத காரியத்தை கத்த உங்களுக்கு செய்வார். ஒன்றுமில்லாத இடம், எதுவும் இல்லாத இடம் தான், எதுவும் நடக்காத இடம், எதுவும் நடக்கிற மாதிரி ஒரு அனுகூலமான காரியம் இல்லாத ஒரு இடம் உங்களுக்கு எதிராக இருக்கிற இடமா இருக்கும். உங்களுக்கு சாதகம் இல்லாத சாதகமான இடம் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துலையும் நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இது எப்படி நடந்துச்சு ஆண்டவரே எனக்கே தெரியலையே. உங்க அறிவு கெட்டாத பெரிய காரியத்தை, அதிசயங்களை உங்க வாழ்க்கையில குடும்பத்துல கர்த்தர் செய்வார். சம்பாத்தியம் பண்ணுவதற்கு கர்த்தர் போதுமான பலனை தருகிறவர். சம்பாத்தியம் பண்ண போதுமான பலனை கர்த்தர் எனக்கு தருகிறவர். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோமாப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி கதநாமத்தை மகிமைப்படுத்துவோமா. சோதரம் 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 சோதரம். எங்கள் அதிகமாக நேசிங்க நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த உபாகமம்
8ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும், ஆசீர்வதியும். நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் செய்யப்படுற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புது வருஷத்துல புதிய நன்மைகளுக்கு தந்து நாம அதை உயர்த்தப்படுற தயவுக்காக ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர், எந்த சூழ்நிலைகளுமே மறக்காதபடிக்கு உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். நீங்க ஆசீர்வதிங்க. வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாமத்தை மயப்படுத்துங்க. தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு நாட்களை கொண்டு வந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த புது வருஷத்துல புதிய நன்மைகளை புதிய பலனை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. நீ ஆசீர்வதிங்க. வியாதிப்பட்டிருக்கிற பலகீனப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே தொட்டு சுகப்படுத்துங்க. எல்லா ஜுரம் விலகின வேதனை எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக சுகத்துக்காய் நல்ல பலனுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். நீங்க மகிமைப்படுங்க. ஆண்டவரே, சிறுவர் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம், மாலை ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படும். ஆசீர்வதியும். இயேசுவே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட என்னுடைய எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மாலை ஸ்தோத்திர ஊழியம்